இப்ப செந்தில் பாலாஜி அவர்களுடைய விஷயத்துல நீதிபதி அள்ளி தலைமையில ஒரு விசாரணை நடந்துட்டு வருது. அந்த விசாரணைக்கு வரக்கூடிய 15ஆம் தேதி தீர்ப்பு கொடுப்பதாக தேதி அறிவிச்சிருக்கிறாரு நீதிபதி. அந்த வழக்கு விசாரணையில இறுதிக்கட்ட வாதத்துல வந்து செந்தில் பாலாஜி தரப்புடைய வழக்கறிஞர் மிக முக்கியமான வாதங்கள்லாம் வச்சதாக நம்ம செய்திகள்ல அறிய முடியுது. அந்த இறுதி கட்ட வாதங்களை கொஞ்சம் நேரில் இந்த புதிய மனு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னர் குறிப்பிட்டதை போல இவருடைய வழக்கு வந்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தான் அவர் ஆஜர்படுத்தப்பட்டதால அங்கேதான் இந்த வழக்கு வந்து தொடருது. இதிலும் சில கூட குழப்பத்தை ஏற்படுத்தினார். இங்க இருந்து இந்த வழக்கை வந்து எம்எல்ஏ எம்பி நீதிமன்றத்துக்கு மாத்துறோம்னு சொல்லி மாத்தி மீண்டும் வந்து இல்ல அந்த அவர் ஏற்க மறுத்து இது வந்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல தான் நடக்கணும் என்றெல்லாம் சொல்லி இந்த வழக்கை எவ்வளவு தூரம் வந்து தாமதப்படுத்த முடியும், எப்படி அமைச்சரை வந்து அலைக்கழிக்க முடியுமோ எல்லாமே செஞ்சாங்க. ஆக இறுதியாக ஒரு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்து தொடர்ச்சியாக இப்போ விசாரணைக்கு வரணும். பொதுவாகவே எந்த ஒரு வழக்குமே வந்து என்னன்னா, இப்போது அமைச்சருடைய கைதுங்கிறது ஒரு விசாரணை கைது தான். இப்ப இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக விசாரிக்கப்பட்டு இறுதியில் தான் அவர் உண்மையிலேயே குற்றம் செய்திருக்கிறாரா இல்ல செய்யலையான்ற தீர்ப்பு வரும். அதற்கு பிறகுதான் தண்டனை தீர்ப்பு வரும். ஆக இப்படி இருக்கிற சூழல்ல இந்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தினுடைய விசாரணை வந்து நேரம் தொடங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனா வந்து இதை வந்து முதலில் ஆரம்பத்துல அமலாக்கத்துறை வந்து தாமதப்படுத்தியது. இறுதியாக வந்து இப்போ என்ன நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இப்போ இந்த வழக்கோட பின்னணியை நீங்க மொத்தமா பேசணும் அப்படின்னா, முதலில் வந்து இவர் மீது போக்குவரத்து கழகத்தில் பணி பெற்று தருவதாக மோசடி செய்ததாக வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் வந்து பாதிக்கப்பட்ட தரப்பினரை வழக்கை திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். அப்ப திரும்ப பெற்றுக் கொண்ட பிறகுதான் இந்த வழக்கு வந்து மீண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு போய் இவரை விடுவித்தது வந்து தவறுன்னு கேஸ்க்கு போறாங்க. அப்போது வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இதை மத்திய குற்றப்பிரிவு விசாரிக்கணும். அதாவது தமிழ்நாடு காவல்துறையினுடைய மத்திய குற்றப்பிரிவு வந்து இதை விசாரிக்கணும்னு சொல்லிதான் ஆர்டர் போடுது. அவங்க யாருமே வந்து நீங்க அமலாக்கத்துறை போய் விசாரிங்கன்னு ஆர்டர் போடல. அமலாக்கத்துறை தானாக இந்த வழக்கை கையில் எடுத்துக்கொண்டு இவரை பழிவாங்குவதற்காக உள்ளே நுழைகிறது. ஆனா முதன்மை வழக்குங்கிறது மத்திய குற்றப்பிரிவு தான் மேற்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய விசாரணை தான் உண்மையான விசாரணை, உச்சநீதிமன்றத்தின் அங்கீகாரம் பெற்ற விசாரணை. அப்ப அந்த விசாரணையினுடைய நிலைமை வந்து முழுமையடையாம நீங்க வந்து இந்த விசாரணையை தொடங்கக்கூடாது என்று ஒரு புதிய மனுவை வந்து அமைச்சர் தரப்பில் தாக்கல் செய்தார். அப்படி தாக்கல் செய்யப்பட்ட போது வந்து பாத்தீங்கன்னா நீதிபதி அள்ளி முன்பாக அந்த மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜி அவர்களுடைய தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் எஸ் பிரபாகரன் வந்து என்ன மாதிரியான வாதத்தை முன்வைத்தார் என்று சொன்னால், முதன்மை வழக்கில் ஒருவேளை இவர் வந்து தவறை பண்ணல நிரபராதின்னு விடுவிக்கப்பட்டா அமலாக்கத்துறையினுடைய வழக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா டிசால்வ் ஆயிரும், அதை நீர்த்து போய்விடும். ஏன்னா இங்க வந்து இவர் வந்து பலன் பெற்றிருக்கிறாருன்னா தான் அது சட்டவிரோத பண பரிமாற்றமாக நீங்க வழக்கை எடுத்து போய் இது பண்ண முடியும். இங்க பரிமாற்றமே நடக்கல, அவர் நிரபராதின்னு சொல்லிட்டா இந்த வழக்குக்கு அவசியமே கிடையாது. அப்போ அந்த முதன்மை வழக்கு முடியாமல் நீங்கள் இதை தொடருவது என்பது வந்து நாளைக்கு வந்து குற்றம் சாட்டப்பட்டவருக்கு இழைக்கப்படுகிற ஒரு அநீதி ஆயிரும். ஏன்னா நீங்க இங்க விசாரணை நடந்து ஏதாவது இது பண்ணிட்டு இருப்பீங்க, அங்க வந்து அவர் நிரபராதி ஆயிட்டாருன்னா இது தேவையற்ற ஒரு செயல் என்பதை அவர் முன்வைத்திருக்கிறார். அதே போல வந்து இன்றைக்கு வரைக்கும் என்னென்ன ஆவணங்கள் அவர் தரப்பிலிருந்து கைப்பற்றப்பட்டது அப்படிங்கிற முழுமையான பட்டியலை வந்து அமலாக்கத்துறை தரவே இல்லை. அப்ப அதையும் வந்து அவர் முன்வைத்திருக்கிறார். பொதுவா நீங்க வந்து ஒரு வழக்கு விசாரணை கட்டத்துக்கு நீங்க எடுத்து செல்ல போது என்ன செய்வாங்க அப்படின்னா, முதல்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிடுவாங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வார்கள். சார்ஜ் ஃப்ரேம் பண்றதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சார்ஜ் ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலா நடக்கக்கூடிய விசாரணை நடக்கும், ட்ரையல் வந்து நடக்கும். அப்பதான் அப்போ இந்த வழக்கில் வந்து நீங்க முழுமையான ஆவணங்களையே கொடுக்காம எப்படி நீங்க இந்த வந்து விசாரணையை தொடங்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வந்து அவர் அமைச்சர் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. பல முறை இவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லி வருவது என்னன்னா, அந்த மின்னணு ஆதாரங்கள் திருத்தப்பட்டிருக்கிறது, அமைச்சரிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட அவர் வீட்டிலிருந்து எடுத்து செல்லப்பட்ட அந்த பென்டிரைவ்ல இருக்கக்கூடிய மொத்த ஃபைல்ஸ்ல வந்து சில ஃபைல்கள் வந்து டோட்டலா டெலீட் பண்ணிட்டு சில ஃபைல்ஸ் வந்து இவங்க புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அமைச்சர் தரப்பு தொடர்ந்து வைத்து வருகிற குற்றச்சாட்டு. அப்போ அதற்கும் ஒரு தீர்வு இல்லாதப்ப நீங்க விசாரணையை தொடங்க முடியாது. ஏன்னா இது எதுக்குமே காங்கிரீட்டா பதில் வந்து அமலாக்கத்துறை கொடுக்கல அப்படிங்கிறத அவர் தனது வாதத்திலே முன்வைத்தார். அதே நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சார்பாக ஆஜராகி வாதிட்ட அரசு சிறப்பு வழக்கறிஞர் அமலாக்கத்துறையினுடைய வழக்கறிஞர் ரமேஷ் அவர்கள் வந்து அவர் பொதுவாக இப்ப இவங்க முன்வைத்ததற்கெல்லாம் ஒரு சரியான ஒரு எதிர்பதில் அவர் தராம அவருக்கு வந்து என்ன சொன்னார்னா, ஒரு பூசி மெழுகிற மாதிரி அவர் சொன்னது என்ன அப்படின்னா, இது வழக்கை தாமதப்படுத்துவதற்காக இவங்க இப்படி ஒரு வழக்கை தொடர்ந்திருக்காங்க, இது அதனால இந்த வழக்கை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது போன்ற ஒரு எதிர்ப்பை மட்டும் அவர் பதிவு செய்திருந்தார். அப்போ இருதரப்பு விவாதங்களை கேட்ட பிறகு வந்து நீதிபதி அள்ளி அவர்கள் வந்து இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்து பிப்ரவரி 15ஆம் தேதி கொடுப்பதாக சொல்லி
பிப்ரவரி 15ஆம் தேதி செந்தில் பாலாஜி அவர்களுடைய தீர்ப்பு வெளியாகக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு இடி வந்து கேரள பதிவன் கொண்ட வாகனத்துல எந்த எஸ்கார்டுமே இல்லாம அரசுக்குமே தகவல் கொடுக்காம ஒரு ரைடை மேற்கொண்டிருக்கிறாங்க. அதுவும் அவருடைய பெற்றோர்களிடம் ஏற்கனவே ஐடி வந்து ரைடு பண்ணியிருக்கிறாங்க. மீண்டும் இப்ப அமலாக்கத்துறை போவதற்கான அவசியம் என்ன என்ற கேள்வி வருகிறது. ஏதோ ஒரு செந்தில் பாலாஜியுடைய தம்பி வீடாக இருந்தாலும் சரி, இல்ல செந்தில் பாலாஜி வீடாக இருந்தால் கூட 2 ரைடுகளை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் பெற்றோர்களுடைய வீட்டில் 2 ரைடுகள் எதற்காக என்ற கேள்வியும் வருது. அதற்கான அமலாக்கத்துடைய உள்நோக்கம் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் எழுப்பக்கூடிய சந்தேகங்களுமே யோசிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை தான் உருவாக்குது. நிகழ்ச்சியை கலந்துட்டு நிறைய தகவல்களை நம்ம நேரிட்ட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.